ஹலோ, இந்த என்ன நீர்மலை தளமா போடுறேன் தம்பி. தேங்காய் பால் மயிர் பால்லாம் சொல்லக்கூடாது. தம்பி கோடாங்கி இது சீரியஸ், நோ ஜோக். சார் போய் ஆதி ஆதி தம்பி சிரிப்பு கிடையாது, வந்து சீரியஸ். ஆதி ஏ சொல்ல உனப்ப நான் கூடாங்க, நீங்க கூடாங்க. அருள் பிடிச்சாச்சும் சொல்லுவேன். ஆதி ஈட்டி உரள் உலக்கை ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள நாளையிலே பிளப்புக்காக இடம்பெயர்ந்து போனாரு நம்ம பாட்டேன். என் பாட்டைங்களை நான் வணங்கி மலையே மலையே கொஞ்ச நேரம் நீ உறங்கு, என் படிவாச சந்தனமோ என் பாட்டேன் காலத்துல உருவான என் ஐயா நரனா வணங்கி அந்த ஊத்தாங்கரையா எங்கள் சரி பிறகரதாண்டா படுக்க என் காளி முனி என்ன நான் வணங்கி துந்தி சரிய சரிய என்றெடுத்த மாதா பிதாவை நான் வணங்கி அட நாம காளி சானங்க முண்டைகளா ஒரு மான சோத்துக்கு ஒரு சோறு பதம் ஓடாய் நல்ல ஓடாய். என்னையும் சேர்த்து வேணா மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டு போ. சூடத்தை பொறுதுப்பா பொறுதுப்பா. சொல்லடு அப்பா. என்னடா இது பழைய பாட்டுறாங்க தப்பா பண்ணுங்க காணிக்கையா? ஏ நீ பேசாம அவனே பசு காசு இல்லாம இருக்கேன். காணிக்க நான் கொடுத்தா தானே வைப்பேன். ஒரு ஐநூறு கொடு. அப்போ ஆதியில உங்க கிளவே ஆதியில எங்க கிளவே ஆதியில இருந்தா கிளவே எதிர்த்து பேசினேன்னா தலை. ஆமா அவன் கையாள் ஆதி கிழவன் தான்டா. அவன் லூசுத்தனமா பேசிக்கிட்டே நீ கை தட்டுற. கோடாங்கி சொன்னா கேட்கணுமியா? உங்க கிழவே பிழப்புக்கு வரும்போது புழக்க வரும்போதா? பொழப்புக்கு பொழப்புக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன். வேலைக்கு வந்திருக்கான்னு சொல்றேன். என்னடா கப்ளிங் ஓசுன்றாங்க அவங்க. அந்த வேலைக்கு வந்திருக்கிறேன். பிழப்புக்கு வரும்போது அங்க பட்டியிலையும் தொட்டிலையும் ஆடு ஆடு நிக்குதுடா. அன்னைக்கு மசுரா நிற்கும். அப்புறம் பட்டி தொட்டில ஆடு மட்டும் தான் நிற்கும். என்னையா கோடாங்கி பட்டியில என்ன நிற்கும்? ஆடு மாதிரி தான் நிற்கும். நீங்க சொல்லுங்க. சப்போர்ட் இருக்கு, அவனை சப்போர்ட் இருக்குன்னு சும்மா பேசாமடா. அப்ப கிளவி காலையில படுத்துறங்கு நாளையில கிளவி படுத்துறங்க கிளவி படுத்து உறங்கும் நேரத்துல நல்ல கோடாங்கியா கிழவனும் கட்டல்ல படுக்கிறேன்.
ஏடா என் கிளையை பக்கத்தா கிளையை படுக்காம குமரன் நான் எடுப்பேன். சரி படுத்துட்டேன். அப்ப கிழவே நிறமா ஆசை கற்பமா இருக்கேன். எப்படி கோடாங்கிடா கிளவே போய் கருப்பமா இருக்கானா? ஏலே அந்த காலத்துல அப்படி இருந்தாங்கடா. அதுக்கப்புறம் தான் அந்த கருப்பை போய் மாறினது. ஓ ஜர்ச்சி கிராஸ்ன்ட்டாவே. ஓ ஐப்ரூட்ல போயிட்டு இருக்கு. சரி. அப்ப கிளவி புள்ள வைக்கிறா. சொல்லடா அதெல்லாம். கிளவி புள்ள வைப்பாளா? சரி பெத்துட்டா. ஏலே ஏத்து கேட்டேன்னா ஊதுவத்தி எடுத்து மூக்குல வச்சு மயிர் பண்ண. என்ன சொன்னாலும் ஊன்னு சொல்லு, ஆமன்னு சொல்லு. ஊம். உன்னை ஓத சொல்லல. ஓ என்ன சொன்னாலும் ஆச்சரியமா கேள்றா. ஓ அப்படியா? ஓ ஓஹோ இது நக்கல் மயிர் தானே. கிளவி இல்ல கிளவி புள்ள வந்துட்டா. ஆஹா அப்படியே. ஊம். ஏதாவது ஒண்ணு சொல்றா. ஊம். கிளவி புள்ள வந்துட்டா. ஊம். ரொம்ப பரவாயிட்டு கிழக்க விழுந்து ஓட போறேன். கிளை எது சொன்னாலும் அப்படியா? ஆச்சரியமா. ஆஹா ஊ ஊம். மூணையும் சொல்லக்கூடாதுடா. கிளவி புள்ள வந்துட்டா. ஊம். அவங்க இழுத்து விட்டு போயிடுவாங்க. என் தம்பிய உள்ள வந்து புழக்க அறைவேன். சரி சரி சரி. கிளவி புள்ள வந்துட்டா. சும்மா இருக்கியா? கிளவி புள்ள வைக்கிறா. ஊம். புள்ள புள்ள வைக்கிறா. ரைட் ரைட். பங்காளிகளா இழுத்து விட்டாங்க. மாடு புடி மாடு. அந்த புடியாரன் முடிச்சிட்டாங்க வரு. நம்ம பங்காளி அது எல்லாமே. அப்ப பிறந்த புள்ள 87 இருக்கேன். ஒரு புள்ள ஆச்சரியமா ரொம்ப. டேய் ஒரு புள்ள 87 கிலோவா? அப்ப அரிசி மூடையா? அப்படியா? பிறந்திருக்கும் அப்படியா? ஆஹா ஓஹோ எப்படி? ஊம். ஏதாவது ஒண்ணு சொல்றா. நீங்க ஊம் சொல்லுவீங்க. ஏலே ஊம். ஏலே ஆச்சரியமா தான் சொல்றீங்க. பிறந்திருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. பிறந்திருக்கு. அந்த சாட்டையை கொஞ்சம் இல்ல 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 வேற வேணாம். அவன் எல்லாம் கூப்பிடாதீங்க. அவே இல்ல. வாங்கிட்டு வாடா. அப்ப பிறந்த உள்ள 87 இருக்கும் போது பிறந்த உள்ள 100 சுப்பா அரிசிய தூக்குறேன். புள்ள வந்து 100 கிலோ சிப்பா தூக்குதாம்டா. 100 கிலோ அரிசி இருக்குமியா? அந்த காலத்துல இருந்திருக்கும். அந்த கண்டாலி மேல எடுத்துட்டு வா. கண்டாலி மேல இது எதுக்கு எடுத்துறாங்க? அப்ப அரிசி மூட தூக்கம் போது குழந்தை கிளவி மறுபடியும் மாசமா இருக்கா. ஏண்டா வாடா. இப்பதானே குழந்தை வைத்தா மறுபடியும் மாசம் ஆயிட்டானா? அப்ப பிள்ளைக்கு என் பங்காளி வந்துட்டியா? வாடா உட்கார்றா. அவனுக்கு தான் பார்க்க வேண்டியிருக்கு. உட்கார்றா உட்கார். நம்ம ஓடாங்க நல்லா சொல்றாரா. புரிய வச்சு பாரு. ஓ வர்றாரலாம். இது எங்க நீக்குற காட்டிய திருநியா? ஏலே நீ குறிவாக்க வந்தியா இல்ல லேஞ்சு கட்டுக்கு வந்தியாடா? நம்மளுக்கும் குறிவாக்கணும். ஆண் குறியா ஒரு ஏன் குறிய முடியலடா. இருடா. இப்ப யாரா உனக்கு? என் பங்காளி. இப்ப வீட்டுல அது மாதிரி இருக்குமான்னு பாருங்க. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆமா 2 பேரும் அண்ணா தம்பி. அண்ணன் தம்பிடா. அண்ணன் தம்பி தான். நீங்க ஒன்னா பிறக்கணும். ஒரு தட்டுல சோறு திங்கணும். என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி வரும்? ஒரே நதிக்கிறதுக்கு சொல்ற மட்டும் சாமி சொல்றது. வள்ளுவா அறவாங்க போய் 2 பேரும் உட்கார்ற அங்கிட்டானே. நீங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி. ஆமா ஆமா ஆமா. சரியா சொல்றாரா? டேய் சரியா சொல்றாரா? சட்டியில சோறு இல்ல. சட்டியில சோறு இல்லன்னா பாலில இருந்துச்சா? ஏலே உங்க ஆத்தாப்பன் காலத்துல அவளை கஷ்டப்பட்டு வளர்த்தா. கஷ்டப்பட சொல்றாரா? அப்பா அம்மா. சட்டியில சோறு இல்ல. கரண்டில அள்ளுனாலும் பருக்க வரல. கேட்டுக்கிட்டியாடா? கேட்டுக்கிட்டியா?
அந்த காலத்துல அப்புறம் இருந்துச்சு அப்ப குடும்பம். சாமி சரியா சொல்றாரா? எங்கடா ஒரே வாரத்துல அரை வாங்கிட்டு உள்ள போயிட்டானடா. உட்காரு. வாடா பங்காளி. 7.5 3.5. இல்ல புள்ளையா? இல்ல இல்ல 7.5 3.5. 3.5. பூரா மொட்டை கணக்குடா. அப்ப உள்ள கணக்கு. உங்க 2 பேத்துக்கு இனி சனி சரியா புடிச்சிரும்டா. சனியம் புடிச்சு 7 நாள் ஆச்சுடா. தின்னுட்டல்ல கிறக விடுமா? நீ சாப்பிட்ற. இந்த இன்னும் 2 தின்னு விட்டு இந்த தேங்காயும் கரண்ட்ரா. பழம் திங்கிறீங்களா? உன் பழத்தை கொடு. ஏல என்ன இங்க நடந்துக்கிட்டு இருக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் பிறகு பேலே சின்ன பிள்ளை இருந்து வளர்த்துட்டு பங்காளி சின்ன பிள்ளை கோச்சு காய்ச்சாமி நீ சாப்பிடுங்க அடிங்க. இனி 2 பேரு சின்னத்த மக்க பெரியத்த மக்க 2 ஆமா சாமி. ஏன்டா கோடாங்கி சொல்லும் போது பேசாம இருடா. இனி தொடர்ந்த அண்ணே முனியும் அன்னையில இனி தொடர்ந்த அண்ணே முனி